Dear friends, very warm welcome to all. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் வந்து 12th ஸ்டாண்டர்ட்ல மேத்தமேட்டிக்ஸ்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படிங்கிற சாப்டர்ல இருந்து ஒரு சம்ஸ் நம்ம பார்த்துட்டே வரோம். இதுக்கு முன்னாடி தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அதுக்கான கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அந்த சாப்டர் நீங்க பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் சாப்டர் 2ல இருந்து ஒரு சம் பார்க்க போறோம். ஆல்ரெடி இது ரிலேட்டடான சம்ஸ் அயோட்டா வேல்யூஸ் யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து அதே மாதிரி ஒரு சம் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சில கீ பாயிண்ட்ஸ், இந்த சம்ஸ் போடுறதுக்கான ஐடியாஸ் என்ன அதை வந்து நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் சம்குள்ள போற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம 2 சேனல்ஸ் ரன் பண்றோம். ஒன்று டெக்னிக் டியூட்டரிங், இன்னொன்று எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமெட்டிக்ஸ். 2 சேனலுக்கு லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ரெண்டையுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். இப்போ வாங்க ப்ராப்ளத்துக்குள்ள போகலாம். ஸோ இந்த ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிளிஃபை. இது என்ன ப்ராப்ளம்னா எக்ஸசைஸ் 2.1ல சம் நம்பர் 6 தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா summation n equal to 1 to 10 I power n plus 50 இத சிம்பிளிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அயோட்டா ரிலேட்டடா சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கணும். என்ன பார்க்கணும் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்ததுதான். I ஸ்கொயர்னா -1, I கியூப்னா -i, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். I பவர் 4னா 1, I பவர் 4n அப்படின்னாலும் 1. 4n னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 4, 4 ஓட மல்டிபிள். I பவர் 4னா 1, 4 ஓட மல்டிபிள் என்னது? I பவர் 8, 8ங்கிறது மல்டிபிள்ஸ் ஆஃப் 4, 12, 20 இதெல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. So I பவர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4, 4 ஆல மல்டிப்ளை ஆகிற நம்பருக்கு ஒரு வேல்யூங்கிறது 1 தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி அயோட்டா வேல்யூஸ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இந்த சம் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி கன்சிக்யூட்டிவ் I பவர்ஸ், I பவர் n, I பவர் n plus 1, I பவர் n plus 2, I பவர் n plus 3 இதோட வேல்யூ வந்து 0 அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இதில் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த ப்ராப்பர்ட்டியோட மீனிங் என்னன்னா கன்சிக்யூட்டிவா இருக்கணும். இப்போ n வந்து 1 அப்படின்னா 1 plus 1 இது 2, 1 plus 2 3, 1 plus 3 4. அப்ப I power 1, I power 2, I power 3, I power 4. இந்த consecutive powers 1 2 3 4 வரிசையா வரணும். அயோட்டாஸ் வரணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிருக்கணும், சம் பண்ணிருக்கணும். சம் பண்ணா அதோட ரிசல்ட் வந்து 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்ப consecutive I powers நம்ம ஆட் பண்ணும்போது அதோட ரிசல்ட் வந்து 0. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன செய்யறோம்? இந்த சம்ல யூஸ் பண்ண போறோம். சோ இந்த 2-3 ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி இந்த சம்ஸ் முடிக்க போறோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்துட்டோம்னா I பவர்ல இருக்கிற நம்பர் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இருந்தா அதோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொன்னேன். I பவர்ல ஏதோ ஒரு இன்டிஜர் நம்பர் இருக்குது. அந்த நம்பர் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இல்ல அப்படின்னா அந்த நம்பர் நம்ம என்ன செய்யணும்? 4 ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்ன வருதோ அதை எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு ப்ரீவியஸ் வீடியோல கொடுத்துருந்தோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்போ இந்த சம்ல எப்படி போடணும்ன்றது நான் சொல்றேன். இப்போ பாருங்க, summation n equal to 1 to 10 I power n plus 50. இத பாருங்க, இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றேன்னா இதோட மீனிங் என்னன்னா என்னோட வேல்யூ வந்து 1ல ஸ்டார்ட் ஆகி 10 வரைக்கும் போகணும். அதுதான் அதோட அர்த்தம். அப்ப நீ n க்கு பதிலா என்ன செய்யணும்? 1ல இருந்து 10 வரைக்கும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டே இருக்கணும். பாருங்க, I பவர் நீ n க்கு பதிலா 1 போடுறோம். இந்த என்னோட ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 1, 1 plus 50 ங்கிறது 51. அப்புறம் I பவர் n வந்து 2 ஆகும். 2 plus 50 என்னது? 52. I power 53, I power 54, I power 55, I power 56, I power 57, plus I power 58, plus I power 59, I power 60 வரைக்கும் போகும். ஏன்னா உங்களுக்கு என்னோட வேல்யூ 1 போடுறோம், அப்புறம் 2 போடுறோம், அப்புறம் 3 போடுறோம். அப்படியே 10 வரைக்கும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டே வரோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 10 போட்டா 10 plus 50 16 சொல்லி கிடைக்கும். அதுக்கடுத்து இந்த சமேஷன் சிம்பிள் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா நீ எழுத்துக்கிட்ட I பவர்ஸ் பூரா ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? பிளஸ் போட்டு ஆட் பண்ணிருக்கோம், சம் பண்ணிருக்கோம். சோ சம் பண்றது மென்ஷன் பண்றது சமேஷன் சிம்பிள். ஓகேவா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா consecutive I பவர்ஸ். இது பாருங்க, I பவர் 51 ல இருந்து I பவர் 54 வரைக்கும் பாருங்க கன்சிக்யூட்டிவா இருக்கும். I பவர் 51, 51 க்கு அப்புறம் 52,
52 க்கு அப்புறம் 53, 53 க்கு 54. கன்சிக்யூட்டிவ் I பவர்ஸ் ஆட் பண்ணா அதோட வேல்யூ வந்து ரிசல்ட் வந்து 0 னு சொல்லி ஆல்ரெடி சொல்லிருந்தோம். அப்ப இதோட ரிசல்ட் என்னது 0. அதே மாதிரி இதுல பாருங்க, இதுவும் கன்சிக்யூட்டிவ் I பவர்ஸ். I power 55 plus I power 56 plus I power 57 plus I power 58. 55, 56, 57, 58. இது கன்சிக்யூட்டிவா இருக்குது. இத பூரா நம்ம ஆட் பண்ணா இதோட வேல்யூ என்ன வரும்? 0 தான் வரும். சோ ரிமைனிங் என்ன கிடைக்கும்? I power 59 plus நெக்ஸ்ட் என்ன இருக்கு? I power 59 இருக்குது. இதோட வேல்யூ 0, இதோட வேல்யூ 0. அதுக்கு அடுத்து என்ன இருக்குது? I power 59 இருக்குது. இது பாத்தீங்கன்னா I power 60, I power 60. 60 ங்கிறது மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. 15 4s are 60. 15 நாங்க 60 னு சொல்லுவாங்க. சோ 60 ங்கிறது மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. அப்ப அதோட வேல்யூ என்னது? 1 அப்படினு சொல்லி நமக்கு கிடைக்கும். இப்ப எது வந்து கடைசியா இருக்குது? I power 59 மட்டும் தான் இருக்குது. வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாம அத நம்ம என்ன செய்யணும்? I பவர்ல இருக்க நம்பரை 4 ஆல டிவைட் பண்ணனும். சோ 59 in 4 remove 1 4s are 4. 14 4s are 56. 14 4s are 1 4s are 4. 1 4s are 4. Remaining 1 19. 4 4s are 16. Remaining 3 கிடைக்கும். நார்மலா டிவைட் பண்ணீங்கன்னா தெரியும். டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி போடலாம். அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சோ I பவர்ல இருக்க இன்டிஜர் நம்பரை நம்ம என்ன செய்யணும்? 4 ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். இந்த மாதிரி ஆன்சர் வந்து எக்ஸாக்ட்டா கிடைக்கும். சோ ரிமைண்டர் வந்து என்னது? 3. இந்த ரிமைண்டர் தான் நீங்க என்ன செய்யணும்? இதோட I பவர் வேல்யூவா எடுத்துக்கணும். சோ அப்ப I பவர் இது 0 0 அது கன்சிடர் பண்ணலாம். I பவர் 59 என்னது? 59 4 ஆல டிவைட் பண்ணா என்ன ரிமைண்டர் கிடைக்குது? அத எடுத்து போட்டா போதும். சோ I பவர் 3 plus 1. சோ ஆல்ரெடி சொல்லிருக்கேன் I பவர் 3 யோட வேல்யூ என்னது? இங்க ஏற்கனவே போட்டு சொல்லிருக்கேன். I பவர் 3 என்னது? minus I. I power 3 na I squared into I. I squared na minus 1 into I minus I. அப்ப இதோட வேல்யூ என்னது? minus I plus 1. So ஃபைனலா என்ன கிடைக்கும்? 1 minus I கிடைக்கும். So இதோட எக்ஸாக்ட் ஆன்சர் என்ன? summation n is equal to 1 to 10. 1 to 10 I power n plus 50 யோட ஆன்சர் வந்து 1 minus I தான் இதோட எக்ஸாக்ட் ஆன்சர். சோ இந்த சம்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதுல கொடுக்கிற சம்ஸ்ல எல்லாமே நம்ம பேசிக் ஐடியாஸ் எல்லாம் கொடுக்காம அந்த சம்ம சால்வ் பண்றதுக்கான ஐடியாஸ் ஃபார்முலாஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அப்படியே இருந்து ரெண்டு டைப் ஆஃப் ஃபார்முலாஸ் நம்ம பார்த்திருக்கோம். கன்சிக்யூட்டிவ் I பவர்ஸ் ஆட் பண்ண ஒரு வேல்யூ 0 அது பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் I ஸ்கொயர்ட் I கியூப் I பவர் 4 I பவர் 4 அயோட்டா வேல்யூஸ் பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் I பவர்ல இருக்க நம்பர் வந்து எக்ஸாக்ட்டா 4 ஆல மல்டிபிள் ஆகல, டிவைட் ஆகலன்னா அதை என்ன செய்யணும்? நம்ம 4 ஆல டிவைட் பண்ணி என்ன ரிமைண்டர் கிடைக்குதோ அதுதான் நம்ம என்ன செய்யணும்? ஃபைனலா போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். சோ இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அயோட்டா ரிலேட்டடா இது ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்த்திருக்கோம், ஆல்ரெடி ஒன்று பார்த்திருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா வீடியோ இருக்கும். இதோட இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு கான்செப்டோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.